தலைப்பு: வீர்ஸ் கிங்டம் மீட்பு. படி 1. புதிரான போக்குவரத்து. பிரிந்த தனது தாயுடன் இணைவதற்கான ஏக்கத்தால் வேட்டையாடப்பட்ட வீர், எதிர்பாராத விதமாக ஒரு நேரம் மற்றும் தெரியாத இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். அவர் இந்த அறிமுகமில்லாத பிரதேசத்தில் செல்லும் போது, அவர் துன்பத்தில் உள்ள ஒரு ராஜ்யத்தில் தடுமாறுகிறார். வீரின் கருணை மற்றும் சாகச உணர்வை ஈர்க்கும் வகையில், லங்கேஷ், முற்றுகையிடப்பட்ட மன்னன், அவனது சாம்ராஜ்யம் எதிர்கொள்ளும் மோசமான இக்கட்டான நிலையை வெளிப்படுத்துகிறான். மாய மற்றும் மர்ம உலகிற்குள் இழுக்கப்பட்ட வீர், லங்கேஷின் ராஜ்யத்துடன் தன்னை பிணைக்கும் விதியின் இழைகளை அவிழ்க்கத் தொடங்குகிறார். ராஜாவின் வேண்டுகோளின் எடை மற்றும் இந்த விசித்திரமான நிலத்தில் ஒரு புதிய நோக்கத்திற்கான சாத்தியக்கூறுகளை வீர் சிந்திக்கும்போது, அத்தியாயம் விரிவடைகிறது. அவனது பயணம் இப்போதுதான் ஆரம்பமாகிறது என்பது வீருக்குத் தெரியாது, மேலும் இரு ராஜ்யங்களின் தலைவிதியும் அவனது முடிவுகளில் தங்கியிருக்கலாம். படி 2. அதிகார ஒப்பந்தம். லங்கேஷின் ராஜ்யம் எதிர்கொள்ளும் சவால்களால் ஈர்க்கப்பட்ட வீர், விளையாடும் மந்திர சக்திகளை ஆழமாக ஆராய முடிவு செய்கிறார். லங்கேஷ், வீரின் தனித்துவமான திறன்களை உணர்ந்து, ஒரு ஒப்பந்தத்தை முன்மொழிகிறார். வீர் வைத்திருக்கும் அதிகாரம் சிம்மாசனத்தை மீட்டெடுப்பதற்கும், அதையொட்டி, நீண்ட காலமாக இழந்த தனது தாயுடன் அவரை மீண்டும் இணைப்பதற்கும் முக்கியமாகும். இரண்டு கதாநாயகர்களும் ஒரு கூட்டணியை உருவாக்கும்போது, அவர்கள் பண்டைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்கள் மற்றும் வலிமையான எதிரிகளை எதிர்கொள்கிறார்கள். வீர் மற்றும் லங்கேஷ் துரோக நிலப்பரப்பு வழியாகச் செல்வதுடன், அவர்களின் புதிய ஒத்துழைப்பின் வரம்புகளை சோதிப்பதன் மூலம் அத்தியாயம் விரிவடைகிறது. ஒப்பந்தம் முத்திரையிடப்பட்டது, அவர்களின் விதிகளை ஒன்றாக இணைக்கிறது, ஆனால் வீர் அவர்களின் பின்னிப்பிணைந்த தேடல்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான தியாகங்களின் உண்மையான அளவை பற்றி சிந்திக்கிறார். இந்த ஒப்பந்தம் இரட்சிப்புக்கு வழிவகுக்குமா அல்லது அவர்களை ஆழமான ஆபத்தில் ஆழ்த்துமா? இரண்டு ராஜ்யங்களின் தலைவிதி சமநிலையில் தொங்குகிறது. படி 3. ஒற்றுமையின் சோதனைகள். வீரும் லங்கேஷும் போராடும் ராஜ்யத்தை காப்பாற்ற பாடுபடும்போது, சோதனைகள் நிறைந்த பயணத்தை தொடங்குகின்றனர். மாயாஜால நிலப்பரப்புகள் மற்றும் புராண உயிரினங்களுடன் அவற்றின் பிணைப்பு ஆழமடைகிறது. தடைகளை சமாளிப்பதில் வீரின் அதிகாரம் விலைமதிப்பற்றது, ஆனால் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அவர்களின் ஒற்றுமையின் வலிமையை சோதிக்கின்றன. இருவரும் மந்திரித்த காடுகளின் வழியாக செல்லும்போதும், இருண்ட சக்திகளால் தூண்டப்பட்ட எதிரிகளை எதிர்கொள்ளும்போதும், வீர் லங்கேஷின் தேடலின் ஈர்ப்பை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார். எபிசோட் தோழமை, பதற்றம் மற்றும் சுய கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் தருணங்களுடன் விரிவடைகிறது. அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் சிக்கலான தன்மையை வெளிப்படுத்துகிறது. கடந்த கால மர்மங்களை அவிழ்த்துவிட்டு, வீரும் லங்கேஷும் ராஜ்யத்தின் துயரத்தின் இதயத்திற்கு அங்குலம் நெருக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கிய பலவீனமான கூட்டணியை உடைக்க தயாராக, ஒரு பெரிய, கண்ணுக்கு தெரியாத எதிரி காத்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ராஜ்யத்தின் தலைவிதி மற்றும் நிச்சயமற்ற விளிம்பில் வீரின் தாயை தேடும் முயற்சி. படி 4. துரோகத்தின் நிழல்கள். வீரும் லங்கேஷும் தங்கள் தேடலை ஆழமாக ஆராயும்போது, துரோகத்தின் நிழல்கள் அடிவானத்தில் படர்ந்துள்ளன. லங்கேஷின் கடந்த காலத்திலிருந்து ஒரு புதிரான உருவம் மீண்டும் வெளிப்பட்டு, அவர்களின் கூட்டணியை அவிழ்க்க அச்சுறுத்தும் ஒரு இருண்ட ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. வீர் முரண்பட்ட விசுவாசத்தை எதிர்கொள்கிறார், உடன்படிக்கைக்கான அவரது அர்ப்பணிப்பு மற்றும் எல்லாம் தோன்றுவது போல் இல்லை என்ற வளர்ந்து வரும் சந்தேகம் ஆகியவற்றுக்கு இடையே கிழிந்துள்ளது. வீரும் லங்கேஷும் வஞ்சகத்தின் வலையில் செல்லும்போது, அவர்களது கூட்டாண்மையின் துணிவையே கஷ்டப்படுத்தும் சவால்களை எதிர்கொள்வதால், பதட்டங்கள் அதிகரிக்கும் போது அத்தியாயம் விரிவடைகிறது. துரோகம் நிழலில் பதுங்கியிருக்கிறது, அவர்கள் ஒரு காலத்தில் கூட்டாளிகளாக கருதியவர்களின் உண்மையான நோக்கங்களை சந்தேகிக்கிறார்கள்.
ராஜ்யத்திற்கு வெளியில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை சமாளிப்பது போல் உண்மையை வெளிக்கொணருவது மிக முக்கியமான தாகிறது. சதி அடர்த்தியாகும்போது வீர் தனது தாயை தேடுவது எதிர்பாராத விதங்களில் ராஜ்யத்தின் தலைவிதியுடன் பின்னி பிணைந்துள்ளது. இந்த முக்கியமான கட்டத்தில் எடுக்கப்பட்ட தேர்வுகள் போராடும் சாம்ராஜ்யத்தின் தலைவிதியை மட்டுமல்ல, மீண்டும் இணைவது அல்லது அவரது தாயிடமிருந்து நித்திய பிரிவை நோக்கிய தனிப்பட்ட பயணத்தையும் வடிவமைக்கும். படி 5. தி அண்மையிலிங் உச்சக்கட்ட வீரும் லங்கேஷும் தங்கள் கூட்டணியை சிதைக்க அச்சுறுத்தும் துரோகத்தின் நிழல்களை எதிர்கொள்கின்றனர். அவர்கள் புதிரான நபரின் உண்மையான நோக்கங்களை அவிழ்க்கும்போது கடந்த காலமும் நிகழ்காலமும் மோதுகின்றன. ராஜ்யத்தின் வரலாற்றின் நாடா மூலம் பிணைக்கப்பட்ட ஏமாற்று வலையை வெளிப்படுத்துகின்றன. விசுவாசம் மற்றும் வெளிச்சத்திற்கு வந்த கடுமையான உண்மைகளுக்கு இடையில் கிழிந்த குணத்தின் இறுதி சோதனையை வீர் எதிர்கொள்வதன் மூலம் அத்தியாயம் விரிவடைகிறது. போராடும் மன்னரின் கடந்த கால தேர்வுகள் நிகழ்காலத்தில் எதிரொலிக்கின்றன. இது ராஜ்யத்தின் இரட்சிப்பு மற்றும் அவரது தாயுடன் மீண்டும் இணைவதற்கான வீரின் தேடலை பாதித்தது. தீவிரமான போர்கள் மற்றும் இதயத்தை பிழியும் வெளிப்பாடுகளுக்கு மத்தியில் லங்கேஷின் சாம்ராஜ்யத்தை பீடித்திருக்கும் சாபத்தை உடைப்பதற்கான திறவுகோலை வீர் கண்டுபிடித்தார். ராஜ்யத்தின் தலைவிதியும் வீரின் தாயாரும் ஆழ்ந்த முடிவெடுக்கும் ஒரு கணத்தில் ஒன்றிணைகிறார்கள். வீர் நிழல்களை கடந்து தனக்கும் ராஜ்யத்திற்கும் ஒரு புதிய விதியை உருவாக்கும் வலிமையை கண்டுபிடிப்பாரா, அல்லது துரோகத்தின் சக்திகள் கடக்க முடியாதவை என்பதை நிரூபிக்குமா? வீர்ஸ் கிங்டம் மீட்பு அதன் காவியமான இறுதிக்கட்டத்தை நோக்கிச் செல்லும் போது ஒரு அதிர்ச்சியூட்டும் முடிவுக்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. படி 6. தி ஃபைனல் கன்வர்ஜென்ஸ் காவிய முடிவில் வீரும் லங்கேஷும் தங்கள் பயணத்தின் உச்சக்கட்டத்தை எதிர்கொண்டு விதியின் சரிவில் நிற்கிறார்கள். இரகசியங்களின் அவிழ்ப்பு, ஒற்றுமையின் சோதனைகள் மற்றும் துரோகத்தின் நிழல்கள் ஆகியவை இறுதி மோதலில் ஒன்றிணைகின்றன. இது இரு ராஜ்யங்களின் தலைவிதியையும் தீர்மானிக்கும். இருளின் சக்திகள் தீவிரமடை கையில் வீரரின் அதிகாரமும் லங்கேஷின் பின்னடைவும் இறுதி சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. போராடும் ராஜா தனது கடந்த காலத்தின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வீர் ராஜ்யத்தை காப்பாற்றவும் தனது தாயுடன் மீண்டும் இணைவதற்கும் தேவையான தியாகங்களுடன் போராடுகிறார். மூச்சடைக்கக்கூடிய போர்கள், தியாகத்தின் கடுமையான தருணங்கள் மற்றும் எதிர்பாராத கூட்டணிகளுடன் விரிவடைகிறது. வீர் தனது சக்திகளின் உண்மையான அளவை கண்டுபிடித்து யதார்த்தத்தின் கட்டமைப்பை மறுவடிவமைக்கும் திறனை திறக்கிறார். இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில் வீர் மற்றும் லங்கேஷ் இடையேயான கூட்டணி அதன் எல்லைக்கு தள்ளப்படுகிறது. மேலும் போராடும் ராஜ்யத்தின் தலைவிதி சமநிலையில் தொங்குகிறது. தூசி படிந்தவுடன் வீர் இறுதியான இதயத்தை துடைக்கும் தேர்வை மேற்கொள்ள வேண்டும். அது காலத்தின் வரலாற்றில் எதிரொலிக்கும். உடன்படிக்கையை நிறைவேற்றி இரு ராஜ்யங்களையும் காப்பாற்றி வெற்றி அடைவாரா, அல்லது வழியில் செய்த தியாகங்கள் மிகவும் செங்குத்தான விலையை நிரூபிக்குமா? வீரரின் கிங்டம் மீட்புக்கான இந்த மறக்க முடியாத முடிவில் விதிகளின் இறுதி ஒருங்கிணைப்பு காத்திருக்கிறது. படி 7. எபிலோக் ஒரு புதிய விடியல். உச்சக்கட்ட மோதலின் பின்விளைவு மாற்றப்பட்ட நிலப்பரப்பை காண்கிறது. ஒரு காலத்தில் இருளில் மூழ்கியிருந்த போராடும் ராஜ்யம் இப்போது ஒரு புதிய விடியலின் பிரகாசத்தில் மிதக்கிறது. வீரரின் தியாகங்களும் தளராத மன உறுதியும் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றியது மட்டுமின்றி அவரது சொந்த மீட்சிக்கும் வழி வகுத்தது. லங்கேஷ் தனது கடந்த காலத்தின் சுமையால் சுமையாக தனது ராஜ்யத்தின் புதுப்பித்தலிலும் வீருடனான புதிய ஐக்கியத்திலும் ஆறுதல் காண்கிறார். புதிரான நபரின் நோக்கங்கள் அப்பட்டமாக வைக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் அவர்கள் நேசிப்பவர்களை பாதுகாக்க எடுக்கப்பட்ட அவநம்பிக்கையான நடவடிக்கைகளின் சோகமான கதையை வெளிப்படுத்துகிறது. வீர் தனது தாயை தேடுவது எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கும். அவரை லங்கேஷின் ராஜ்யத்துடன் பிணைத்த மாய சக்திகள் காலத்தை மீறிய ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றன.
கசப்பான ஒரு சந்திப்பில் வீர் தனது தாயின் சாரத்திற்கான திறவுகோல் போராடும் ராஜ்யத்தின் துணியுடன் பின்னி பிணைந்திருப்பதை கண்டுபிடித்தார். கடந்த கால மற்றும் நிகழ்காலத்தின் குறுக்கு வழியில் நிற்கும் வீர் உடன்படிக்கையை நிறைவேற்றி சாம்ராஜ்யங்களை காப்பாற்றியதில் கதை முடிகிறது. ராஜ்யங்கள் மீண்டும் பிறக்கின்றன. வீரின் பயணம் ஒரு புதிய நோக்கத்தை பெறுகிறது. புரிதல், வளர்ச்சி மற்றும் அன்புக்கும் தியாகத்திற்கும் இடையிலான நித்திய தொடர்பு. வீரரின் கிங்டம் மீட்பு எதிரொலிகள் வரலாற்றின் வரலாற்றில் எதிரொலிக்கின்றன. இது தைரியம், ஒற்றுமை மற்றும் மீட்பின் அசைக்க முடியாத நாட்டம் ஆகியவற்றின் நீடித்த சக்தியின் சான்றாகும். படி 8. பிரதிபலிப்புகள். இந்த பிரதிபலிப்பு உச்சக்கட்ட நிகழ்வுகளின் பின்விளைவுகளை வீர் வழிநடத்துகிறார். போராடி கொண்டிருக்கும் ராஜ்யம் இப்போது மீட்பு பாதையில் நம்பிக்கை மற்றும் செழுமையின் மறுமலர்ச்சியை காண்கிறது. வீரராக போற்றப்படும் வீர் தனது பயணத்தின் உள் எதிரொலிகளுடன் போராடுகிறார். செய்த தியாகங்கள் மற்றும் அவரது தாயின் தலைவிதி பற்றிய நீடித்த கேள்விகளால் வேட்டையாடப்பட்டார். லங்கேஷ் தனது அரியணையை மீட்டெடுத்த பிறகு ஒற்றுமையின் சோதனைகளிலிருந்தும் துரோகத்தின் நிழல்களிலிருந்தும் கற்றுக்கொண்ட பாடங்களை பற்றி சிந்திக்கிறார். ராஜ்யத்தின் புதிய சகாப்தத்தை வடிவமைக்கும் புதிரான நபரின் மரபு வாழ்கிறது. மறுகட்டமைப்பிற்கு மத்தியில் தேடலின் போது உருவான கூட்டணிகள் நிலைத்து நிற்கின்றன. மேலும் கதாபாத்திரங்களுக்கு இடையிலான பிணைப்புகள் ஆழமடைகின்றன. வீர் தனது சொந்த தேடலுக்காக மூடுவதற்கு முற்படுகையில் அவர் தனது தாயின் இருப்பின் எச்சங்களை சாம்ராஜ்யத்தின் துணிக்குள் பிணைக்கிறார். வீர் லங்கேஷின் ராஜ்யம் மற்றும் அவரது தாயாருக்கு இடையிலான மாய தொடர்பு காலத்தின் எல்லைகளை மீறுகிறது. வீருக்கு அன்பின் நீடித்த மரபு பற்றிய ஆழமான புரிதலை விட்டுச் செல்கிறது. சுயபரிசோதனை, கொண்டாட்டம் மற்றும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான வாக்குறுதியுடன் விரிவடைகிறது. வீரின் கிங்டம் மீட்பு, சோதனைகள் மற்றும் இன்னல்கள் மூலம் விரிவடைந்து, பயணத்தின் எதிரொலிகள் ஒரு பங்கை கொண்டிருந்தவர்களின் இதயங்களில் எதிரொலிக்கும் ஒரு கடினமான முடிவை அடைகிறது. தைரியம், தியாகம் மற்றும் மீட்பின் கதை சாம்ராஜ்யங்களில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்கிறது. வீர்ஸ் கிங்டம் மீட்பின் மரபு அதன் அசாதாரண வெளிப்பாட்டை கண்டவர்களின் கூட்டு நினைவகத்தில் வாழ்வதை உறுதி செய்கிறது. படி 9. ஏ கிளிம்ஸ் பியோண்ட். இந்த சிறப்பு வீர் தன்னை ஒரு மர்மமான சாம்ராஜ்யத்திற்குள் இழுக்கிறார். அது நேரம் மற்றும் விண்வெளிக்கு இடையில் உள்ளது. ஒரு பண்டைய பார்ப்பனரின் கிசுகிசுக்களால் ஈர்க்கப்பட்ட வீர் தான் ஒருமுறை காப்பாற்றிய ராஜ்யங்களின் எல்லைகளை தாண்டிய பயணத்தை தொடங்குகிறார். இயற்கையான நிலப்பரப்புகள் வழியாக செல்லவும் மற்றும் வான ஞானம் கொண்ட மனிதர்களை சந்திக்கவும். வீர் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் பெரிய திரைச்சீலை பற்றி அறிந்து கொள்கிறார். பிரபஞ்ச சமநிலையின் பாதுகாவலரான பார்வையாளர். தனது சொந்த விதியை மட்டுமல்ல, எண்ணற்ற மற்றவர்களின் விதிகளையும் பரந்த இருப்பு முழுவதும் பிணைக்கும் நுட்பமான இழைகளை வீருக்கு வெளிப்படுத்துகிறார். வீர் தனது தாயின் ஆவி பிரிந்து சென்றாலும் இந்த பிரபஞ்ச நெசவின் ஒரு அங்கமாக இருப்பதை கண்டுபிடித்தார். ஆழ்ந்த வெளிப்பாடுகள் மூலம் அவர் அன்பின் நித்திய தன்மையையும் மரண உணர்வின் எல்லைகளுக்கு அப்பால் ஆத்மாக்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதையும் புரிந்து கொள்கிறார். புதிய ஞானத்துடன் வீர் தனது ராஜ்யத்திற்கு திரும்புகிறார். இந்த ஆழ்நிலை அனுபவத்தின் சாரத்தை எடுத்துச் செல்கிறார். காலத்தால் அழியாத கதைகளின் பிரபஞ்ச சிம்பொனியில் எதிரொலிக்கும் ஒரு தனி மண்டலத்தின் போராட்டங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மரபு. அவரது பயணத்தின் நீடித்த மரபை தழுவி இருப்பின் எல்லையற்ற திரைச்சீலையை பார்த்து வீருடன் எபிசோட் முடிவடைகிறது. படி 10. தி எண்ட். வீர்ஸ் கிங்டம் மீட்பின் இறுதி அத்தியாயத்தில் அமைதி மற்றும் புதுப்பித்தலின் புதிய சகாப்தத்தில் சாம்ராஜ்யங்கள் மகிழ்ச்சியடைகின்றன. வீர் தனது தேடலை நிறைவேற்றி ஆன்மாக்களின் அண்ட தொடர்பை கண்டறிந்து தைரியம் மற்றும் பின்னடைவின் அடையாளமாக நிற்கிறார். போராட்டங்கள், தியாகங்கள் மற்றும் வெற்றிகள் ராஜ்யங்கள் மற்றும் தனிநபர்களின் விதிகளை ஒரே மாதிரியாக வடிவமைத்துள்ளன. இந்த திரை விழும்போது
வீர் தனது தாயுடன் மீண்டும் இணைவதற்கும், போராடும் ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்கும் வழிவகுத்த குறிப்பிடத்தக்க பயணத்தை திரும்பி பார்க்கிறார். அவரது மரபின் எதிரொலிகள் கதையை கண்டவர்களின் இதயங்களில் எதிரொலிக்கின்றன, மேலும் வெளிப்பட்ட நிகழ்வுகளால் பகுதிகள் என்றென்றும் மாற்றப்படுகின்றன. வீர்ஸ் கிங்டம் ரெஸ்கியூவின் சீசன் 2 புதிய சாகசங்கள், சவால்கள் மற்றும் புதிர்களை நம் கதாநாயகனுக்கு உறுதியளிக்கிறது. பிரபஞ்ச நாடா அவிழ்ந்து கொண்டே செல்கிறது, வீரை அவர் அறிந்த பகுதிகளுக்கு அப்பால் ஒரு விதியுடன் இணைக்கும் நூல்களை வெளிப்படுத்துகிறது. சீசன் 2 இன் தொடக்க காட்சிகளில், வீர் ஒரு தேர்வை எதிர்கொள்கிறார், அவரது வெற்றிக்கு பிறகு அமைதியான வாழ்க்கையை தழுவுவது, அல்லது தெரியாதவர்களிடமிருந்து வரும் புதிய, பிரபஞ்ச தேடலின் அழைப்புக்கு பதிலளிப்பது. அடுத்த கதை விரிவடையும், வீரரின் கிங்டம் மீட்பின் உணர்வை அறியப்படாத பகுதிகளுக்கு கொண்டு செல்லும், கடந்த காலத்தின் எதிரொலிகள் எதிர்கால வாக்குறுதிகளுடன் தடையின்றி கலக்கின்றன.